ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு சில ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராகி ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ராகி மாவு 1 கப்பு, ரவா 1/4 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு எடுத்துருக்கோம். ஸோ இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சேர்க்கும் போது. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை கலந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சோம் அப்படின்னா ரவை நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு ரவை. இப்போ ரவா தோசை ஊற்றும் போது எப்பயுமே நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றணும். அண்ட் உங்களுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் ஏதாவது கேரட்டு இந்த மாதிரி காய் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா சீரகம், மிளகு. ஸோ இதெல்லாம் வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பெருசாக போடும்போது குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. ரொம்ப குட்டியாக போடும்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். ரவை தோசை ஊற்றும் போது நம்ம தண்ணியாக தானே ஊற்றுவோம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மல் ரவை தோசை விட இது ராகி ரவை தோசை ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி கரைச்சி விட்டதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 சைடு திருப்பி போடணுன்னாலும் போடலாம். இல்லை அப்படின்னா ஒரே சைடு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ஆனால் 2 சைடுமே திருப்பி போட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உள்ள டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பண்ண போகிறது ராகி கஞ்சி தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி ராகி கஞ்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நார்மலாக புளிக்க வச்சு கஞ்சி செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற கஞ்சியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிப்படும். ஓரளவுக்கு இது நல்லா வேகணும். இல்லை ஸ்மெல் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் அந்த காய்ச்சின கஞ்சி, அப்புறமா தயிர், அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஸோ கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு குடித்தா தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப ஆடட் ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். இது ராகி போண்டா. ஸோ ஈஸியாக நம்ம ராகி மாவுலேயும் போண்டா பண்ணலாம். இந்த மாதிரி இட்லி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப்பு அளவுக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவாக எடுத்துடாதீங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வெங்காயம், சில்லி பவுடர். ஸோ காரம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த போண்டாக்கு. ஸோ அதனால் சில்லி பவுடர், கருவேப்பிலை, சீரகம், அப்புறமா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஸோ இதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா கலந்து அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சரியாக பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதை நம்ம போண்டாவாக பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நம்ம இட்லி மாவு சேர்த்ததுனால, ஸோ அந்த ஃபெர்மெண்ட்டான இட்லி மாவு சேர்த்ததுனால அது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு பொங்கல் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராகி ரவை போண்டா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ராகியில் தான் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சப்பாத்தி தாங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து ராகியில் வந்து சப்பாத்தி ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் ராகி சப்பாத்தி ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் அதே தான் பண்ணுவீங்க. நீங்கள் ராகி அடை, ராகி தோசை இதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பினஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதோடு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கிளறுங்க. அப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கும் போது ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம சப்பாத்தியாக உருட்டும் போது உங்களுக்கு நமக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சோடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 நிமிஷமாவது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கோதுமை மாவு பிசைவோம் பார்த்தீங்களா சப்பாத்திக்கு, அது மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து வேறு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த சூடு ஆறட்டும். இப்போயே பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கையில் வந்து ரொம்ப சூடு பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்புறமா பிசைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நார்மலாக நம்ம கோதுமை மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு அப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சூடு எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக சப்பாத்தி மாவு கோதுமை மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம். ஸோ தேய்ச்சாச்சு. தேய்ச்சி போடுறேன் பாருங்கள். நார்மலாக இது நல்லா உப்பியே வரும் பாருங்கள். இப்படி நம்ம அமுத்தும் போதே தெரியும் நல்லா உப்பிட்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ராகி தோசை பிடிக்கலை, ராகி கஞ்சி பிடிக்கலை, எதுவுமே பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ராகி சப்பாத்தியோ இல்லை ராகி கஞ்சியோ இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் இது இன்னொன்று என்ன அப்படின்னா நல்லா வெயிட் லாஸுக்கு ரொம்பவுமே நல்லது. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த ராகி வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ஒரே மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இதில் செய்யலாம். நான் ஒரு 5 ரெசிபி தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோவில் வந்து நிறைய ரெசிபி இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வந்து நீங்கள் நல்லா அமுத்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வேகும். ஏற்கனவே பாதி வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சட்னியோ இல்லை குருமாவோ எதோட சர்வ் பண்ணாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு சைடில் அமுத்தும் போதே நல்லா பொஃப்னு வருது. அப்போ பாருங்கள், செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து அப்படி பிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து என்ன அப்படின்னா ஒரு கஞ்சி மாதிரி கிடையாது, பட் ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ராகியை வந்து முழு ராகி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பாதாமும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பாதாமுடைய தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த முழு ராகியையும் தண்ணி வடிச்சிட்டு அப்புறம் இந்த பாதாமையும் அப்புறம் 2 ஏலக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு இதிலேருந்து பால் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஏலக்காய் வந்து இதோடையே சேர்க்கறதுனால நமக்கு வாயில் தட்டுப்படாது. ஸோ ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப வந்து எந்த திட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட நீங்கள் வந்து ஹனியோ இல்லை பனங்கற்கண்டோ இல்லை வெல்லமோ எது போட்டு வேணாலும் குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லது. போன்ஸை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் வந்து நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ராகி மாவு அண்ட் ராகியை வச்சு நம்ம ஒரு 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ராகி கஞ்சி, இந்த ராகி மில்க் ஷேக் எல்லாமே குழந்தைங்களுக்கு